நீங்கள் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னா ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் 10 ரூபா செலவில் வீட்டிலே செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கம்மு எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. இன்னொரு கம்மு ஊற்றியாச்சு. இப்போ முகியை பிச்சுக்கலாம். ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மு இருக்கும் போல், அதையும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. நல்லா போட்டு கிண்டலாம். அப்புறம் ஸ்லைம் பதத்துக்கு வரும். கிண்ட கிண்ட தான் ஸ்லைம் வரும். இன்னும் கொஞ்சம் கம்மு ஊற்றிடலாம். முகி அதிகமாக ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு திருப்பி கலக்க ஆரம்பிக்கலாம். தெதா கைஸ், நம்மளுக்கு அந்த ஸ்லைம் பதம் வருது. அப்படி கிண்ட கிண்ட தான் வரும். இன்னும் கொஞ்சம் முகி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கணும். நீங்கள் ஒரு 2 பாட்டில் கம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேக்கெட் முகி ஃபுல்லாத்தையும் ஊற்றிடணும். ஒரு பாட்டில் கம் எடுக்கிறீங்கன்னா அரை பேக்கெட் ஃபுல்லாத்தையும் ஊற்றிடணும். நல்லா ஒட்டாமல் வரணும் கையில். அந்த மாதிரி தொட்டு தொட்டு பார்த்துக்கோங்க ஒட்டுதோ இல்லையான்னு. இன்னும் நல்லா கிண்டுனீங்கன்னா இன்னும் ஒட்டாமல் வரும் கையில். இது வீட்டிலே செய்யலாம் காய்ஸ். நீங்கள் போய்ட்டு கடையில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பாங்க. 60 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் வீட்டிலே 10 ரூபா செலவில் செஞ்சுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கலக்கிட்டோம். ஒட்ட தான் செய்து இப்போ கூட கொண்டுக்கணும். முகி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் திருப்பி. அப்போ தான் இந்த கையில் ஒட்டாமல் கிடைக்கும். இல்லைனா ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு மாதிரி ஆகும் ஒட்டும் போது. நீங்கள் விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். இது பாருங்க ஒட்டாமல் வருது. ஒட்டவே இல்லையா கைஸ்? இதே மாதிரி இன்னும் நல்லா கலக்குனீங்கன்னா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
நல்லா இன்னும் கொஞ்சம் கம்மு ஊற்றிட்டு நம்ம முகி நிறையா ஊற்றிட்டோன்னா ஒன்றுமே பயப்பட எதுவுமே செய்யாதீங்க. இன்னும் கொஞ்சம் கம்மு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பாருங்கள் வந்துச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மு ஊற்றணும். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே நான் ஒரு பிங்க் கலர் ஸ்லைம் செஞ்சேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே செஞ்சது தான் இந்த ஸ்லைமு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆனால் அது நல்லா 2 டிலீட் பண்ணியாச்சு. அதனால் ஸ்லைம் செஞ்சுட்ருக்கேன் இப்போ. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீளமாக போது பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 5-10 ரூபா செலவில் இவ்வளோ பெரிய நீங்களே இவ்வளோண்டு ஸ்லைமை வந்து நீங்கள் போனீங்கன்னா இத்தனோண்டு கூட டப்பாவில் போட்டு தர மாட்டாங்க. இவ்வளோண்டு தான் இருக்கும் டப்பா. அதில் போட்டு 30 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் வீட்டிலே அழகாக 10 ரூபாய்க்கு செஞ்சுக்கோங்க. கையிலையும் ஒட்டாது. சரிதா கைஸ்? சொல்லுங்க. நல்லா இருக்குது. உண்மையாக சொன்னோன்னா நானே இப்போ தான் ஏதோ ட்ரை பண்ணேன். நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் விளையாடுறதுக்கு உண்மையாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இதை போயிட்டு கடையில் வாங்கினீங்கன்னா 30 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் அப்படியே வீட்டிலே 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 20 செகண்டில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கம்மு ஊற்றுற பொறுத்து தான் நீங்கள் முகி ஊற்றணும். கம்மு நிறைய ஊற்றிட்டு முகி ஒரு பாட்டில் கம்மு ஊற்றுறீங்கன்னா 1/2 பேக்கெட் முகி ஊற்றி தான் ஆகணும். 2 பாட்டில் கம்மு ஊற்றுனீங்கன்னா 1 பேக்கெட் முகி ஊற்றி தான் ஆகணும். ஏன்னா அப்படி நீங்கள் ஊற்றலைன்னா ஒரு மாதிரி கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 பேக்கெட் அந்த மாதிரி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலக்கணும். ஆனால் கலந்தால் தான் வரும். சரிதான் காய்ச்சி உங்களுக்கு பிச்சாலும் திருப்பி ஒட்டிக்கலாம். அந்த பாருங்க. சரி காய்ச்சி, இதோட வீடியோ முடியுது. இதோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. கமெண்ட்டில் ஆட்டில் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட்டில் தெரிக்க விடுங்க. பை காய்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை காய்ஸ்.